ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் 10th ரிசல்ட்டெல்லாம் வந்துருச்சு. நிறைய பேர் நிறைய மார்க் எடுத்து பாஸ் ஆகிருக்கீங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நிறைய பேர் ஒரு சப்ஜெக்ட்லேயோ 2 சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆகிட்ருப்பீங்க. ஆனால் 2K கிட்ஸ் எல்லாருமே ஒரு லக்கி தாங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஃபெயில் ஆனவங்களுக்காக சொல்கிறேன். 2K கிட்ஸ் எல்லாருமே ஒரு லக்கி தான். ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், உண்மையாகவே சொல்கிறேன். இதே நாங்கள் ஃபெயில் ஆகியிருந்தோன்னா எப்படி பரட்டி அடிச்சிருப்பாங்கன்னே தெரியாது. எங்கள் பேரண்ட்ஸ்லாம் அப்படி தான், எங்கள் அண்ணன், எங்கள் அப்பா அம்மாலாம் அப்படி தான். 19 கிட்ஸ் ஃபெயில் ஆகிட்டோன்னா மரணடி தான். ஆனால் 2K கிட்ஸ் இப்போ நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னடா நான் அப்படி சொல்கிறேன்ட்டு. ஏதோ ஒரு மார்க்லேயோ 2 மார்க்லேயோ ஒரு 3 மார்க்லேயோ ஒரு சப்ஜெக்ட்லேயோ 2 சப்ஜெக்ட்லேயோ அப்படி போயிட்டு உங்களுக்காக பரவாயில்ல விடு, அட்டெம்ப்ட் எழுதிக்கலாம், பேப்பர் கூட இன்னொரு வாட்டி கொடுத்து செக் பண்ணிக்கலாம், இப்படிலாம் பேரண்ட்ஸ் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா நாங்கள் வாங்கின அடி அந்த மாதிரி திரும்ப பசங்களை அந்த மாதிரி கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக. நிறைய பேர் ஃபெயிலான குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனில், ஒரு மாதிரி மனசு கஷ்டத்தில் அப்படிலாம் இருப்பீங்க. அதெல்லாம் வேண்டாம். இப்போவே கையோடவே பேப்பர் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா படித்தது ஞாபகம் இருக்கும், ஈஸியாக மூவ் பண்ணிடலாம். எப்போவுமே நெக்ஸ்ட் டைம் எழுதும் போது இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அதெல்லாம் யோசிக்காதீங்க, போல்டாக எழுதுங்க. ஆனால் உண்மையாகவே 2K கிட்ஸுக்கு 19 கிட்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருமே கிஃப்ட் தாங்க சொல்லுவேன், நிஜமாகவே சொல்லுவேன். நாங்கள்லாம் வாங்கின அடிலாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அந்த மாதிரி உங்கள் பேரண்ட்ஸ் யாரும் உங்கள்கிட்ட நடந்துக்க மாட்டாங்க. ஏன்னா அப்போ இருந்த பக்குவம் வேறு, இப்போ இருக்க பக்குவம் வேறு. ஃபெயில் ஆகிட்டாங்கன்னு ஒரு கோவம் தான் இருக்குமே தவிர, அதை எப்படி பேரண்ட்ஸ் எங்கள் பேரண்ட்ஸ்லாம் யோசிக்கல. நான் உன்னை அப்படி படிக்க வச்சேனே, இப்படி படிக்க வச்சேனே, நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தனே அப்படின்னு சொல்லிட்டு திட்ட தான் செய்வாங்களே தவிர, யாருமே எதனால் ஃபெயில் ஆச்சு, இதுக்கு என்ன வருது வரல அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. காலைல ஸ்கூலுக்கு போனியா, சாயந்தரம் வந்தியா, திரும்ப டியூஷன் போனியா, சாப்பிட்டியா, தூங்குனியா, விளையாடினியா, இதுதான். ஆனால் இப்போ நாங்கள் பார்க்குறோம் எது பசங்களுக்கு ஈஸியாக வருது, மேக்ஸா, இங்கிலீஷா, சோசியல் சயின்ஸா, என்ன கஷ்டமாக அவங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்து பிள்ளைங்களுக்கு அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். அந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மாலாம் கிடையாது, சத்தியமாகவே தான் சொல்கிறேன். இது எத்தனை பேர் வீட்டில் நடந்துருக்கணும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும். அதனால் ப்ளீஸ் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. குழந்தைங்க நல்ல மார்க் எடுத்துருக்க குழந்தைங்க எல்லாருமே ஒரு நல்ல குரூப் எடுங்க. +1 +2 தான் நம்ம அடுத்த கெரியரை பார்த்துக்குவோம். இது வரும், இது வராது, இதில் இவ்வளோ கஷ்டம் இருக்கும், இது நம்மளுக்கு சரியாக இருக்கும், ஃப்யூச்சரில் இது படித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். பி போல்ட் ஆல் டூ. தேங்க்யூ.